யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம், இது ஆகலாம், இவ்வளோ earn பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து லெட்ஸ் கீப் இட் அப்பார்ட். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா லைக் எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க எடுத்ததும் வந்துட்டு இந்த ரோல் கொடுத்துருவாங்க, ப்ராஜெக்ட் ரோல் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் வந்து எதர் ஃப்ரண்ட் எண்டும் ஒர்க் பண்ணணும், பேக் எண்டும் ஒர்க் பண்ணணும். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் அவனை வந்து பேக் எண்ட் டெவலப்பராக யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் 2%. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சு தவிர, அண்ட் ஆல்சோ லைக் ஈவன் அவங்களால வந்து எண்ட் டு எண்ட் ஃப்ளோவையும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறதுனால இந்த மாதிரி ரோல் வந்து நல்லா பூமாக ஆகும். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு, இப்போ நிறைய யூஸ் கேசஸ்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய டூல்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். உங்களால் வந்து ஆன்லைன்லேயே ஹோஸ்ட் பண்ண முடியும். ஃபயர் பேஸ், ஃபயர் ஸ்டோர், இந்த மாதிரி டேட்டா பேஸ். ஃபயர் ஸ்டோர் வந்து நீங்கள் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரியாக்ட் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ உங்கள் வெப் போர்ட்ஃபோலியோ நீங்கள் அதில் வந்து வச்சுக்கலாம். எல்லாமே நீங்கள் அதிலே டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூக்கோ உங்களை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாமே ஒரு ஷோகேஸ் மாதிரி நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். உங்களோட ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்து தெரியும். இதுல இருந்து நான் இந்த அளவு வந்திருக்கேன், ஓவர் தி இயர்ஸ் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் ஒரு ஐடியாவும் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் வருது.